அப்பா ஏதோ செங்கக்கல்ல பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது, இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. பயங்கர வெயிட்டாக இருக்குப்பா மொபைலு. அப்பா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே எந்த மாதிரி இருக்குன்னு. சூப்பராக இருக்கே. வாவ். இது வந்து கையிலலாம் ஒன்றும் டெக்ஸ்சர் தெரியல, பளபளன்னு தான் இருக்குது, வலுவலுன்னு தான் இருக்குது. நல்லா இருக்குது இந்த கேமரா ப்ளேஸ்மெண்ட்டு. பவர் ஆன் பட்டன் வித் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வால்யூம் அப் டவுனு, சிம் எஜெக்ட் பண்ணுறது, மைக்கு ஸ்பீக்கர், ஒரே ஒரு ஸ்பீக்கரு, இதுவும் ஸ்பீக்கராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டைப் சி. ஆனால் இதில் வந்து ஆடியோ ஜாக் கிடையாது. ஓகே, நல்லா இருக்குது. ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஓகே, ஆன் பண்ணுவோம். அம்மா அப்பா வயசானவங்களுக்கு ஒரு சூப்பரான மொபைல். கீழே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸ்க்ரீனும் சரி, ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷனும் சூப்பர் ப்ரொடக்ஷன். ஸ்க்ரீனும் சரி, பாடியும் சரி, பயங்கரமான ஒரு டெஸ்ட் பீஸ் தான் இது. ரொம்ப அகலமாக இருக்குது, நல்லா இருக்கே. ஆக்சுவலாக எங்கள் அப்பாட்ட வந்து ஃபோன் இருக்குது, ஜெட் ஃபோல்டு வச்சுருக்காரு. கீழே போட்டார் 1.5 லட்சம் மொபைலை. ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீன் போயிடுச்சு. அதில் எதுக்கெடுத்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு ஒரு இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு ஃபோன் வேணும்னு கேட்டார். அதுக்காக இதை வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக அதை செட் பண்ணணும், ஒரு மொபைலில் தான் போட்டு செட் பண்ணணும். மேனுவலிங் ஆக்சுவலாக இங்கே கீழே ஸ்க்ரீன் இங்கே பெருசாகவும் கீழே மேலே சின்னதாகவும் இருக்கும் இல்லையா, அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக கீழே என்ன சைஸ் இருக்குமோ அதையே சுற்றி கொடுத்துட்டாங்க. நல்லா மண்டை தண்டிக்கிறதுக்கு பெருசாக. நல்லா தான் இருக்குது, நல்லா ப்ரைட்டான ஸ்க்ரீனு, சூப்பராக இருக்குது. பரவாயில்லையா, நல்லா யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது.